தொடர்ச்சியாக பேசுவதை போலதான் இந்த நாளிலும் சில கைதிகள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக அந்த விஷயம் இருக்கிறது. 5 இலங்கையர்கள் ஐரோப்பாவிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற விடயம் மிக அதிர்ச்சிகரமாக தரக்கூடியதாக இருந்தாலும் கூட, மற்றுமொரு ஐரோப்பா நாடாக இருக்கக்கூடிய சுவிட்சர்லாந்து சில வழிமுறைகளை, சில விதிமுறைகளை அந்த நாட்டினுடைய குடியுரிமை பெறுவதற்காக இப்போதைக்கு அறிவித்திருக்கிறது. இந்த காணொலி இந்த விடயங்கள் சம்பந்தமாகத்தான் பேச போகிறது. அதுக்கு முன்பாக இப்போது இந்த காணொலிக்கு வந்திருக்கக்கூடியவர்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்க. தேவைப்படக்கூடிய ஆட்களுக்கு இந்த காணொலி அனுப்பி வைங்க. காணொலி தொடர்பில் கருத்துக்களை சொல்லுங்க. காணொலியை முழுமையா பாருங்க அப்படின்ற விஷயத்தையும் ஆரம்பத்திலே சொல்லி வைக்கிறேன். குறிப்பாக ஐரோப்பிய தேசத்தில் ஒன்றாக இருக்கக்கூடிய லத்வியா, இந்த நாட்டினுடைய எல்லைகளுக்குள்ளே சட்டவிரோதமான செயற்பாடுகள் தொடர்ச்சியாக இடம்பெறுவதாக பல்வேறுபட்ட முறைப்பாடுகள், குற்றச்சாட்டுகள் எல்லாம் சொல்லப்படக்கூடிய வேளையிலே அது தொடர்பிலே சில பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த சட்டவிரோதமான முறையிலே மக்களை ஏற்றி சென்றிருக்கக்கூடிய 5 இலங்கையர்கள் தான் இதன் மூலமாக கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. லத்வியா அந்த நாட்டினுடைய குடியுரிமை பெற்றிருக்கக்கூடிய இலங்கையர்கள் ஒருவரினாலே செலுத்தப்பட்டிருக்கக்கூடிய வாகனம் எல்லை பாதுகாப்பு படையினாலே சோதனையிடப்பட்டிருக்கிறது. அப்படி சோதனையிடப்படக்கூடிய அந்த வேளையிலே விசா அல்லது வதிவிட அனுமதி பத்திரம், இந்த ரெண்டுமே இல்லாமல் இருந்திருக்கக்கூடிய 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆசிய வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் என்பதுதான் முக்கியமான விடயமாக இருக்கிறது. அந்த 6 பேரில் 5 பேர்கள் ஸ்ரீலங்காவைச் சேர்ந்திருக்கக்கூடியவர்கள் என்பதுதான் இன்னும் ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது. அந்த நாட்டினுடைய ஊடகங்கள் இந்த விடயம் தொடர்பிலே மிக பெரிதாக பேசி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த நகர சபையை பொறுத்தவர்களை பயணித்திருக்கக்கூடிய மேலும் 3 பேர் சட்டவிரோதமாக எல்லையை தாண்டி பயணிப்பதாக சில குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டதனுடைய அடிப்படையிலே அவர்களும் அந்த நாட்டினுடைய படையினராலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற விஷயம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தெரிந்தே அல்லது முன்பின் இப்படித்தான் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சு ஒருவர் சேரக்கூடிய குற்றம் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கார்கள். அப்படி செய்யப்பட்டிருக்கக்கூடிய தெரிந்து செய்யக்கூடிய குற்றமாக இந்த சட்டவிரோதமான முறையிலே லத்வியாவில் குடியேற சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்காக இந்த இலங்கை பிரஜைகளுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்குரிய நீதிமன்ற நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. நீதிமன்ற நடவடிக்கைகள் இவர்கள் செய்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை உறுதி செய்கிற பட்சத்திலே அவர்களுக்கு 2 முதல் 8 வருடங்கள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே சட்டவிரோதமான முறைகள் எந்தளவு தூரம் பாரதூரத்தை ஏற்படுத்தும் என்பதை இந்த விடயம் மிக தெளிவாக சொல்லியிருக்கக்கூடிய வழியில்தான் மறுபக்கமாக ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன். சுவிட்சர்லாந்து நாடு, நேற்று நாளில் இது சம்பந்தமாக நாங்கள் பேசியிருந்தோம். ரொம்ப அழகிய நாடு, பல பேர் வசிப்பதற்கு விரும்பக்கூடிய நாடு. அங்கே போய் குடியுரிமை கிடைப்பது என்று சொன்னால் யாரும் வேண்டாம் என்று சொல்வார்களா? அப்படி இருக்கக்கூடிய இந்த நாட்டிலே அந்த வதிவிட உரிமையை பெற்றுக்கொள்வதற்கான சில வாய்ப்புகள் மிக தெளிவாக தென்படுவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 2 முறையிலே அந்த நாட்டிலே நீங்கள் குடியுரிமையை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு கணிசமாக தெரிவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, நீங்கள் சாதாரண முறைகளை பெற்றுக்கொள்ளலாம், இல்லாவிட்டால் எளிமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய வழிமுறையிலே அந்த நாட்டினுடைய குடியுரிமையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி உத்தியோகபூர்வமாக அந்த நாட்டினுடைய அரசு சொல்லி இருக்கிறது. பெரும்பாலானவர்களை பொறுத்தவரை இந்த சுவிஸ் நாட்டிலே குடியுரிமையை பெறுவதற்கு பயன்படுத்துவது சாதாரண அல்லது வழக்கமான குடியுரிமை பெறுகிற முறையாக இருக்கிறது. இதை தாண்டி எளிமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த குடியுரிமை முறைமை தொடர்பிலே பலருக்கு விளக்கம் அளிக்க வேண்டிய தேவை இருப்பதாகவும் அவர்கள் சொல்கிறார்கள். இது இந்த குறிப்பாக பார்க்க போனால் எளிமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய குடியுரிமை முறை என்பது மிக எளிமையானது அல்லது குறுகிய காலத்தை கொண்டது. அது மாத்திரமல்ல, சிக்கல் குறைவான ஒரு முறைமை அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை பொறுத்தவரை சுவிஸ்ல வாழக்கூடிய குடிமக்களுடைய வெளிநாட்டவர்களாக இருக்கக்கூடிய, அங்க வாழ்ந்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய வெளிநாட்டை சென்றக்கூடிய கணவர் அல்லது மனைவி அல்லது சுவிஸ் குடிமக்களுடைய குழந்தைகளுக்காக இது வரைவிலக்கணப்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. 2017ஆம் ஆண்டில் இந்த விஷயம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அந்த ஆண்டில் இருந்து அது 3ஆம் தலைமுறையினருக்குரியதாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு நிறைவே இருப்பதாக சொல்லப்படுகிறது. பல பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. ஆனால் தெரிந்திருக்கக்கூடியவர்கள் இந்த விடயத்தை பயன்படுத்தி இருப்பார்கள் என்பதிலே மாற்று கருத்துகளுக்கு இடம் கிடையாது. அந்த 3ஆம் தலைமுறை வெளிநாட்டவர்களுக்கானது ஆக இது இருக்கக்கூடிய வேளைகளை சுவிஸ் நாட்டிலே வசிக்கக்கூடிய கணவர் அல்லது மனைவி அவர்களுடைய வெளிநாட்டவர்களுக்காக எளிமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த குடியுரிமை பெறுகிற முறைமையை பொறுத்தவரையிலே திருமணமாகி குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் ஆகியிருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நீங்க குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் சுவிட்சர்லாந்துல வசித்திருக்க வேண்டும் அப்படின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. வழக்கமான முறைமையில நீங்கள் குடியுரிமை பெற வேண்டுமாக இருந்தால் ஒரு வெளிநாட்டவர் அரசு விதித்திருக்கக்கூடிய 3 மட்டங்கள் அந்த விதிமுறைகளுக்கு உட்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று நகராட்சி, அதேபோல மாகாணம் மற்றும் பெடரல் மாவட்டம். இந்த 3 விஷயங்களிலே மிக இறுக்கமாக இந்த விடயம் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட 2018ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி பெடரல் நாட்டவர்களுடைய சட்டத்திலே செய்யப்பட்ட மாற்றங்களுடைய அடிப்படையில் இந்த குடியுரிமை கோரி விண்ணப்பிக்கக்கூடிய ஒருவர் சுவிட்சர்லாந்திலே குறைந்தது 10 வருஷங்களாவது நீங்க வசிச்சிருக்கணும் அப்படின்ற விடயம் சொல்லப்பட்டிருந்தது. அது மாத்திரமல்ல,
பதின்ம வயதில நீங்க சுவிட்சர்லாந்துக்கு போயிருந்தீங்கன்னு சொன்னா, அல்லது அங்க வாழ்ந்திருந்தீங்கன்னு சொன்னா, அல்லது சுவிஸ்ல வந்து நிரந்தர குடியிருப்பு அனுமதி, அதாவது சி ரெசிடென்ஸ் பெர்மிட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒன்றை நீங்க வைத்திருப்பதாக இருந்தால், அதற்கும் குறைவான காலம் சுவிட்சர்லாந்துல இருந்திருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கைகள் தான் இந்த குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் வந்து சுவிஸ் சட்டதிட்டங்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்பது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. தங்களால் நாட்டுக்கு எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை என்பதை மிக தெளிவாக அவர்கள் வெளிப்படுத்தி இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, தாங்கள் சுவிஸ் மக்களோடு நன்றாக ஒன்றிணைந்து வாழக்கூடியவர்கள் என்பதையும் வந்து பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களிலே நிரூபித்துக் கொள்ள வேண்டும் என்ற விடயமும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, விளக்கமா இந்த விஷயத்தை சொல்ல போனா வந்து சுவிஸ்ல வந்து பொருளாதார, சமூக மற்றும் மொழிசார் விடயங்கள்ல வந்து பங்களிக்கக்கூடியவர்களாக நீங்க இருக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய பொருளாக இருக்கிறது. ஒருவரை பொறுத்தவரை வந்து எந்த அளவுக்கு சுவிட்சர்லாந்து மக்களோடு ஒன்றிணைந்து வாழ்கிறார் என்பதை வந்து பெடரல் அதிகாரிகளுக்கு சொல்வது மாகாண மற்றும் நகராட்சி அதிகாரிகளுடைய வேலையாக இருக்கிறது. ஆனா வந்து புதிய பெடரல் சட்டம் இதுக்கெல்லாம் மாறுதலாக இருக்கிறது. இன்னும் கூடுதலான விடயங்கள் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகிறது என்பது முக்கியமான விடயமாக இருக்கிறது. நீங்க மாத்திரமின்றி உங்களுடைய குடும்பத்தினரும் சுவிட்சர்லாந்துடன் ஒருங்கிணைந்து வாழ்வதை நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அது எதிர்பார்க்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனோட சேர்த்து நீங்க சமீப காலத்துல வந்து அரச உதவிகளை பெற்றிருக்கக்கூடிய ஒருவராக இருந்தால், உங்களது குடியுரிமையை கோரி நீங்கள் விண்ணப்பிக்கவே முடியாது என்ற விடயம் அதிலே இன்னும் ஒரு பின்னடைவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, 2018ல மேலும் ஒரு மாற்றமும் இதன் மூலமாக கொண்டு வரப்பட்டது. அது வந்து நீங்க கடந்த 3 ஆண்டுகள்ல அரசினுடைய உதவியை பெற்றிருந்தால், இந்த இதுவரை பெற்றக்கூடிய தொகையை திருப்பி செலுத்தினால்தான் உங்களுக்குரிய வாய்ப்பு இருக்கிறது. இல்லாவிட்டால் உங்களால் குடியுரிமை கோரி விண்ணப்பிக்க முடியாது என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அரச உதவியை பெற்றுக்கொள்வது குடியுரிமை கோரி விண்ணப்பிக்கக்கூடிய ஒருவருடைய பணி செய்வதன் மூலமோ அல்லது பயிற்சி எடுத்துக்கொள்வதன் மூலமோ சுவிஸ் அரசுக்கு தன் பங்களிப்பை செய்திருக்க வேண்டும் என்ற விடயத்தை அந்த விடயத்துக்கு எதிரான ஒரு விஷயமாக இப்போதைக்கு சொல்லப்படுகிறது என்பதுதான் கன பேருக்கு அதிர்ச்சி தரக்கூடிய விடயமாக இருக்கும். நீங்கள் வாழக்கூடிய மாகாணத்தில் எவ்வளவு காலம் தொடர்ந்து வாழ்ந்து வருகிறீர்கள் என்பது மிக முக்கியமாக இந்த குடியுரிமை தொடர்பிலான விண்ணப்பங்கள்ல வந்து பரிசீலிக்கப்படுகிறது அப்படி என்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பா பார்க்க போனா சுவிட்சர்லாந்துல நீங்க ஒரு 10 வருஷம் கூட வாழ்ந்திருக்கலாம். ஆனா இப்போது வாழக்கூடிய மாகாணத்தை பொறுத்தவரையில வந்து எவ்வளவு காலம் அந்த மாகாணத்தில் இருக்கிறீர்கள் என்பதை பொறுத்தான் உங்களுடைய குடியுரிமை சார்ந்திருக்கக்கூடிய இந்த விண்ணப்பம் பரிசீலிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, நீங்க வேறொரு மாகாணத்துக்கோ அல்லது வேறொரு நகராட்சிக்கோ நீங்க குடிபெயர்ந்து போயிட்டீங்கன்னு சொன்னா அங்க நீங்க போய் இந்த குடியுரிமையை கேட்க முடியாது. நீங்க எங்க இருந்தீங்க, எங்க வாழ்ந்தீங்க, எங்க தொடர்ச்சியா இருந்தீங்க அப்படின்ற விஷயத்தை வைத்துக்கொண்டு அது தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கிறது. இது மாத்திரமல்ல, இது தொடர்பில ஒவ்வொரு மாகாணமும் தமக்கென தனிப்பட்ட முறையில வந்து விதிகளை கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட விண்ணப்பிக்கக்கூடிய ஒருவருடைய மாகாணம் குறித்து குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே தொடர்ச்சியாக வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அனைத்து மாகாணங்களும் எதிர்பார்க்க தங்கட மாகாணத்தில் இதைத்தான் அந்த மாகாணத்தில் அவர் குடியுரிமை கொடுத்தா அதன் மூலமாக தங்களுடைய பகுதிகள் தேவை அடையக்கூடியதாக இருக்கும் அல்லது பலனடையக்கூடியதாக இருக்கும் என்பது அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. மறுபக்கமாக பார்த்தால் சுவிட்சர்லாந்துல நீங்க இந்த குடியுரிமையை கோரக்கூடிய அந்த காலகட்டத்தில் வந்து மொழித்திறன் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக பரிசீலிக்கப்படுகிறது. இந்த தகுதியும் வந்து மாகாணத்துக்கு மாகாணம் வேறுபடுகிறது. இந்த மாற்றங்களுடைய அடிப்படையில வந்து குடியுரிமை கோரி விண்ணப்பிக்கக்கூடிய ஒருவர் வந்து உள்ளூர் மொழியில் எழுதுவதில் வந்து A2 மட்டத்தில் நீங்க சித்தி பெற்றிருக்கணும். பேசுவதில் வந்து B1 மட்டத்தில் வந்து நீங்கள் சித்தி பெற்றுக்கணும் அப்படின்ற விடயம் சொல்லப்படுகிறது. உங்களுடைய தாய்மொழி அதை தவிர சுவிஸ் தேசிய மொழிகளில் ஒன்றாக இருந்தாலோ அல்லது சுவிட்சர்லாந்துல நீங்க 5 வருஷம் பள்ளி படிப்பை முடித்திருந்தாலோ அல்லது சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய தேசிய மொழி ஒன்றில் வந்து 2ஆம் நிலை பட்டப்படிப்பு ஒன்றை முடித்திருந்தால் வந்து மொழித்திறனை நிரூபிப்பதிலிருந்து உங்களுக்கு விலக்களிக்கப்படும் அப்படின்றது வந்து கவனத்திலே கொள்ளப்படும் அப்படின்ற விடயம் சொல்லப்படுகிறது. கொஞ்சம் சிக்கலான வழிமுறை தான். இவ்வளவு ஒரு குடியுரிமை கொடுக்கிற போது சில விஷயங்களை அவர்கள் பரிசீலிப்பதில் நியாயம் இருக்கு. அது மாத்திரமல்ல, மாகாணம் அதே போல நகராட்சி இந்த விதிகள் குறிப்பிடத்தக்க அளவில் வந்து வித்தியாசப்படக்கூடிய இடங்கள்ல வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களோடு நீங்கள் எந்த அளவுக்கு இணைந்து வாழ்கிறீர்கள் என்பது வந்து அதுல மிக முக்கியமான கவனம் செலுத்தப்படுகிறது. சில நேரத்துல வந்து சில இடங்கள்ல உள்ளூர்ல இருக்கக்கூடிய மக்கள் அதை விட அந்த குழுக்கள் அதற்கு முன்பாக கூடி உங்கள் விண்ணப்பம் குறித்து அவர்களை வாக்களிக்க கோரவ முடியும் என்ற விடயம் சொல்லப்படுகிறது. அப்ப இவ்வளவு விஷயத்துக்கு பிறகுதான் குடியுரிமை பெற்றுக்கொள்ள முடியும் கேட்டா சில விதிமுறைகள் சிலதை அங்கீகரிக்க வேண்டுமாக இருந்தால் சில தடைகளை தாண்டித்தான் போக வேண்டும். எங்கு வாழ்கிறீர்கள் என்பதை பொறுத்து உங்களுடைய விண்ணப்பம் பரிசீலிக்கப்படுகிற காலம் என்பது மாற்றம் அடையக்கூடும். நீங்க வாழக்கூடிய பகுதிகள் கூட இந்த விண்ணப்பத்துல மிக கணிசமான அளவு செல்வாக்கு செலுத்த போகிறது. அது சில ஆண்டுகள் கூட ஆகலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குடியுரிமை வழங்குதல் தொடர்பான விடயங்கள்ல வந்து 3 மட்டத்துல இந்த அதிகாரிகள் அணுகுவதனால வந்து
குடியுரிமை கோரி விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் வந்து 3 வகையான கட்டணங்களை செலுத்தியிருக்க வேண்டும் என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று வந்து சுவிஸில் இருக்கக்கூடிய ஃபெடரல் மாவட்டத்தில வந்து அல்லது ஃபெடரல் மட்டத்தில வந்து 50 முதல் 150 வரையிலே சுவிஸ் பிராங்குகள் வந்து கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. மாகாண மற்றும் நகராட்சி கட்டணங்கள் இன்னமும் அதிகமாக இருக்கலாம் என்ற விடயம் சொல்லப்படுகிறது. நகராட்சியை பொறுத்தவரை வந்து 500ல இருந்து 1000 பிராங்குகள், மாகாண மட்டத்தை பொறுத்தவரை இது 2000 பிராங்க் வரை விண்ணப்பிப்பதற்கான கட்டணமாக இருக்கும் என்ற விடயமும் சொல்லப்படுகிறது. அப்பாடா! இதை தாண்டி தான் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு கேட்டா, நிறைய பேர் இதை தாண்டியும் விண்ணப்பித்து வெற்றி பெற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இதற்கு ஆர்வமாக இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். ஆகவே அங்கே வாழக்கூடியவர்களுக்கு இது பொருத்தமான ஒரு தகவலாக இருக்கும். போக ஆசைப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு கூட இது பொருத்தமான ஒரு விஷயமாக இருக்கும். ஆகவே அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து இந்த காணொளியை மறக்காம அனுப்பி வைங்க. அது மாத்திரமல்ல, இந்த காணொளிக்கு தான் இப்ப நீங்க இந்த சேனலுக்கு வாரீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்க. அப்பதான் பதிவிடக்கூடிய காணொளிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். காணொளி தொடர்பில் கீழே வந்து நீங்க கருத்துக்களை பதிவிடுங்கள். இன்னும் ஒரு காணொளியில சந்திக்கலாம். அதுவரை விடைபெறுகிறேன். வணக்கம்.